ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் எம்டி சார் ஸ்பைரோ, நாமக்கல். ஸோ நம்ம கண்டினியூஸாக நம்ம கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன், வேறு கோர்ஸ், எம்பிபிஎஸ், கவர்மெண்ட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்ஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ, அண்ணன்ஸ், மைனாரிட்டி, பிடிஎஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ நேற்று நான் லைவில் மீட் பண்ணும்போது ஒரு பேரண்ட்ஸ் சொன்னாங்க, சில கேண்டிடேட்ஸோட ரேங்க் லிஸ்ட்டில் 92.5 ரிசர்வேஷன் ரேங்க் லிஸ்ட்டில் கூட கேண்டிடேட்டும் 7.5 ரிசர்வேஷனுக்கு கேண்டிடேட்டும் ஓவர்லேப் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது அது உண்மையாக இருக்குது. there is so many thousands of candidates are overlapping. ரெண்டு லிஸ்ட்லேயுமே இருக்காங்க. 92.5 ரிசர்வேஷன் ரேங்க் லிஸ்ட்லேயும் இருக்கிறாங்க, 7.5 ரிசர்வேஷன் ரேங்க் லிஸ்ட்லேயும் இருக்காங்க. ஸோ இதனால் இப்படி இருக்கும்போது ஏதாவது இம்பாக்ட் இருக்குமா கட் ஆஃபில் அப்படின்னு பார்க்கும்போது எஸ், தேர் இஸ் இம்பாக்ட் இந்த கட் ஆஃப். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 7.5% வைஸ் 92% ரேங்க் லிஸ்ட் ஓவர்லேப். இந்த ரெண்டுலேயுமே பேர் இருக்கிறனால என்ன அட்வான்டேஜ் ஃபார் 92.5%? ஏன்னா 7.5 ஆல்ரெடி கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டும், அதெல்லாம் அவங்க எந்த அட்வான்டேஜ் இருக்க போதில்லை. பட் இதே அவங்க நேம் 92.5 இருக்கிறனால 92.5 ரிசர்வேஷன் என்ன அட்வான்டேஜ், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுதா? எஸ், கட் ஆஃப் டிக்ரீஸிங் இன் சம் ஃபேக்டரில் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுது, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லிஸ்ட்லேயும் 7.5% ரிசர்வேஷன் லிஸ்ட்லேயும் 92.5 ரிசர்வேஷன் லிஸ்ட்லேயும் ரெண்டுலேயுமே வந்து பேர் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? 3625 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. 3625 பேர்த்துக்கு வந்து ரெண்டுலேயுமே இருக்குது. இது வந்து நான் டாப் மார்க், ஃப்ரம் த டாப் மார்க் டு லாஸ்ட் மார்க் வரைக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு 19,000 பேர் 7.5 ரிசர்வேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க. அந்த 19,000 பேரில் ரெண்டு லிஸ்ட்லேயுமே இருக்கிறவங்க ஒரு 3625 பேர் இருக்காங்க. அதில் ஓசியில் 18 பேர், பிசியில் 1028 பேர், பிசிஎம்ல 165 பேர், எம்பிசியில் 1361 பேர், எஸ்சியில் 788 பேர், எஸ்சியில் 212 பேர், எஸ்டியில் 50. இவங்க நேம் வந்து ரெண்டு ரேங்க் லிஸ்ட்லையும் இருக்குது. 92.5லையும் இருக்குது, 7.5லையும் இருக்குது. ஸோ இது கிடையாது பர்சன்டேஜ், இது 100% எவ்வளோ இருக்குன்னு 3625 பேரோட நேம் வந்து ரெண்டு ரேங்க் லிஸ்ட்லையுமே இருக்குது. இப்போ இந்த ரெண்டு ரேங்க் லிஸ்ட்லையும் இருக்க என்ன காரணமாக இருக்கும்? போன வருஷம் அப்படி இல்லை. மேபி 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல மார்க் ஸ்டூடெண்ட்ஸ் 92.5 ரிசர்வேஷனும் சீட் எடுக்கிறது ஒரு வாய்ப்பாக கூட கொடுத்துருக்கலாம், அல்லது மிஸ்டேக்காக இருக்கலாம். போன வருஷம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 92.5ல அந்த அப்ளிகேஷன் போடும்போது 7.5 கிளிக் பண்ணலன்னா ஒரு 10 பேர் வந்து 92.5 வந்துருச்சு. உடனே அவங்க அதை சரி பண்ணி ரிவைஸ்டு 7.5 ரிசர்வேஷன் ரேங்க் லிஸ்ட் விட்டாங்க. பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கேண்டிடேட் ஓவர்லேப் ஆகிருக்காங்க, ரெண்டுலேயுமே இருக்கிறாங்க. ஸோ தட் மேபி த ரீசன் 92.5 அவங்க சீட் எடுக்கிறாங்க நோக்கமாக இல்லை தவறுலாங்கிறது கவர்மெண்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 7.5 ரிசர்வேஷன் அலாட்மெண்ட் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்போ கவுன்சிலிங் முடிஞ்சது இல்லையா, அதில் வந்து சீட்டு அலாட் ஆகிருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட் ஆஃப் நம்ம என்னென்னா 3625 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க இல்லையா, நம்ம ஓவர்லேப் போனாங்க இல்லையா, இவங்க வந்து கம்பல்சரி 7.5 இருக்காங்க. இவங்க அடிஷனல் 92.5 இருக்காங்க, ப்ளஸ் அடிஷனல் 92.5 கேண்டிடேட் இருக்காங்க. அதுதான் 7.5 இருக்கிற எல்லா இந்த 3625 பேரும் அப்படியே 92.5 இருக்காங்க. பட் 92.5 அடிஷனலாக இன்னும் நிறைய கேண்டிடேட் 7.5 ரிசர்வேஷன் இல்லாதவங்க இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 3625 பேரில் நமக்கு 608 பேர்த்துக்கு வந்து சீட் அலாட் ஆகிருக்கு. 3017 பேர்த்துக்கு இன்னும் சீட் அலாட் ஆகலை. இது சும்மா தெரிஞ்சக்கூடிய டேட்டா. ஸோ 3625 பேர் இருக்காங்க. அதில் வந்து 608 பேர்த்துக்கு வந்து 7.5ல இவங்க ரெண்டு லிஸ்ட்லையுமே இருக்காங்க. மறந்துடாதீங்க, 3625 பேர் 7.5 இருக்காங்க, 92.5 இருக்காங்க. இவங்க 7.5 கீழே இந்த 3625ல் ஆல்மோஸ்ட் ஒரு 608 பேர்த்துக்கு சீட் அலாட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 3017 பேருக்கு அலாட் ஆகலை. அவ்வளோ பேருக்கு அலாட் ஆகாது. இன்னும் 25 சீட்டு எம்பிபிஎஸ் சீட் அடிஷனலாக சில காலேஜ் ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு மேபி ஆட் ஆகலாம். ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறீங்க நீங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீட், அந்த 506 சீட் எப்படி அலாட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எம்பிபிஎஸ்சில் 331 சீட்டும், ப்ரைவேட் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா 7.5க்கு ப்ரைவேட் காலேஜும் கவர்மெண்ட்டே ஃபீஸ் பே பண்ணிடும். ஆனால் ரெண்டே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதில் ஒரு 506 கேண்டிடேட்டுக்கு ஆல்ரெடி சீட் அலாட் ஆகிருக்கு. இது உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன். இதை பேஸ் பண்ணி நம்ம கட் ஆஃப் அரைவ் பண்ணலாம். இப்போ என்ன 3625 கேண்டிடேட்டையும் மைனஸ் பண்ணுமா? இல்லை. இப்போது நம்ம ஆல்ரெடியே கட் ஆஃப் இது எக்ஸிஸ்டோட போட்டிருந்தோம் இல்லையா, ஏர்லியராக நம்ம வந்து கட் ஆஃப் வந்து கவர்மெண்ட் காலேஜ் என்ன கட் ஆஃப் வரும், அதில் வந்து ஒரு 158 கேண்டிடேட்ஸ் ஆல் இண்டியா கோட்டா, செல்ஃப் ஃபினான்ஸ் ப்ரைவேட் காலேஜஸ், இதெல்லாம் போகலைன்னா ஒரு பிடிஎஸ், இதெல்லாம் அதில் 358 பேர் வந்து போயிடுறாங்க. அது போக என்ன கட் ஆஃப் வரும், அது வித் எக்ஸிட்ஸ்னு போட்டிருந்தோம். அது அவங்க இருந்தாங்கன்னா என்ன கட் ஆஃப் வரும்னு போட்டிருந்தோம். அது வித்தவுட் எக்ஸிட் போட்டிருந்தோம். இந்த அடிஷனலாக ஒரு 1 more எக்ஸிட்னா 7.5 ரிசர்வேஷன். அப்போ இந்த 3600 கேண்டிடேட்டும் அவங்க ஆல்ரெடி நம்ம ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் 575, 534, 521, 526, 475, 488, 4 கேட்டகரி வைஸ்
ஓசினா 575, பிசினா 534, பிசிஎம்னா 521, எம்பிசினா 526, எஸ்சினா 475, எஸ்சினா 438, எஸ்டினா 426. இதுதான் ஃபைனல் கட் ஆஃப் வரும்னு நினச்சிருந்தோம். பட் இப்போ நம்ம 7.5 ரிசர்வேஷனில் இருந்து என்ன பண்ணோம்னா, இந்த மார்க்கு மேலே 575 மார்க்கு மேலே ஒரு 6 பேர் என்ன ஆகிட்டாங்கன்னா 7.5ல சீட் எடுத்துட்டாங்க. 534க்கு மேலே ஒரு 13 பேர் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 7.5ல சீட் எடுத்துட்டாங்க. 526 1 மார்க் மேலே இருக்கிற 5 பேர் வந்து 7.5ல சீட் எடுத்துட்டாங்க. 526 மார்க் எம்பிசிலேருந்து ஒரு 32 பேர் சீட் எடுத்திருக்காங்க. எஸ்சியில் ஒரு 42 பேர் சீட் எடுத்திருக்காங்க. நல்லா பாருங்கள், எஸ்சி கேண்டிடேட்டும் எம்பிசி அதிகமாக இருக்காங்க. எஸ்சியோட 15 கேண்டிடேட் வந்து இவங்க 7.5லேயே சீட் எடுத்துட்டாங்க. ஸோ இவங்க எல்லாமே 7.5% சீட் எடுத்துட்டாங்க. எஸ்டியில் ஒரு 6 பேர் வந்து 7.5% சீட் எடுத்துட்டாங்க. அப்போ இந்த கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம கட் ஆஃப் ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த கட் ஆஃப் முன்னாடியே அவங்க ரேங்க் லிஸ்ட் வந்து 92.5% லிஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரியும் ஓசியில் 6 பேர், பிசியில் 13, பிசிஎம்ல 5, எம்பிசியில் 32, எஸ்சியில் அதிகமாக 42, எஸ்சியில் 15, அதனால் எஸ்சியில் 6 பேர். இப்போ இந்த 6 பேர் வெளியில் போயிட்டதுனால 109 கேண்டிடேட்ஸ் வராங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா லிஸ்ட்டு, 6 கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ஓசி, பிசியில் 13 பேர், 5 பேர் பிசிஎம்ல, 32 பேர் எம்பிசியில், எஸ்சியில் 42 பேர், எஸ்சியில் 15 பேர், எஸ்சியில் 6 பேர். 109 கேண்டிடேட்ஸ் என்னன்னா அவங்க கட் ஆஃப் ஆல்ரெடி என்ன வந்திருக்குமோ அதுக்கு முன்னாடி இருக்கிற மார்க்லேயே 7.5 ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி 7.5 சீட் எம்பிபிஎஸ் காலேஜ் சீட் எடுத்ததுனால அந்த 109 பேருக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம அடுத்ததாக ஃபர்தராக வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் தான் எடுப்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம எக்ஸிஸ்டோட கவர்மெண்ட் காலேஜ் 575 மறுபடியும் 575 தான் இருக்குது. ஏன்னா 6 கேண்டிடேட் தான் வெளில போயிருக்காங்க. அந்த ஓசியில் எல்லா கேட்டகரியுமே இருக்காது, உங்களுக்கு தெரியும். பிசி 534 அகைன் கட் ஆஃப் 534, ஒன்லி 13 கேண்டிடேட் தான் போயிருக்காங்க. 534லேயே நிறைய கேண்டிடேட் இருக்காங்க. பிசிஎம்ல ஆல்ரெடி 521, அகைன் கட் ஆஃப் 521, பட் 5 பேர் தான் போயிருக்கிறதுனால அதுலேயும் இந்த கிளஸ்டர் இந்த இதுலேயும் பிசிலையும் கிளஸ்டர் அதிகமாக இருக்குது, பிசிஎம்ல கிளஸ்டர் அதிகமாக இருக்கிறதுனால கட் ஆஃப் அகைன் வில் பி 521. பட் எம்பிசிக்கு குறையுது 526. பட் 32 பேர் வெளில போனதுனால இந்த கட் ஆஃப் வில் பி 525. முதல் 527 இருந்துச்சு எப்போ வித்தவுட் எக்ஸிட்ஸ், அப்புறம் 526 இருந்துச்சு. இப்போ ஒரு மார்க் வந்து 525 வருது. எம்பிசி கேட்டகரி எங்கே ஒரு மார்க் வந்து இந்த 7.5 ரிசர்வேஷனால நமக்கு குறையுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி 475 இருந்துச்சு. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 42 பேர் போயிட்டாங்க, 4 மார்க் குறையுது. ஸோ மோர் பெனிஃபிட்டட் கேட்டகரியாக இங்கே எஸ்சி இருக்காங்க. இதில் இருக்க கேண்டிடேட் தான் அதிகமாக வெளில போயிருக்கு, 42 பேர் வெளியில் போயிருக்காங்க. ஸோ கட் ஆஃப் வில் பி அரௌண்ட் 471 வருது. எஸ்சிஏவுக்கு வந்து ஆல்ரெடி 438 இருந்துச்சு, 15 பேர் வெளில போயிடுறாங்க. இங்கே கிளஸ்டர் எப்பவுமே கம்மி எஸ்சிஏவுக்கு எஸ்டிக்கும். 431 கட் ஆஃப் வருது. எஸ்டிக்கு 426 இருந்த கட் ஆஃப் 6 பேர் போனதுனால 419 வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக இந்த 4 கேட்டகரிக்கும் கட் ஆஃப் குறையுது. 3 கேட்டகரி கட் ஆஃப் குறையல. ஓப்பன் கேட்டகரிக்கு கொஞ்சம் பேர் வெளில போயிருந்தாலும் நிறைய பேர் கிளஸ்டர் இருக்கிறதுனால குறையல. ஓசிக்கு 575 சேம் கட் ஆஃப், பிசிக்கு 534 சேம் கட் ஆஃப், பிசிஎம்க்கு 521 சேம் கட் ஆஃப், எம்பிசிக்கு 526 525 ஆயிருக்கு. அது எஸ்சிக்கு 475 471 ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் 4 மார்க் குறைஞ்சிருக்கு. எஸ்சிக்கு 438 431, ஆல்மோஸ்ட் 7 மார்க் குறைஞ்சிருக்கு. எஸ்டிக்கு வந்து 426 419. ஸோ இந்த 4 கேட்டகரியிலையும் எக்ஸ்பெஷலி எஸ்சி கேட்டகரியில் அதிகமான கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இந்த பெனிஃபிட் ஆகிருக்கு 7.5. திஸ் மே பி த ஃபைனல் கட் ஆஃப். ஓசிக்கு 575, பிசி 534, பிசிஎம் 521, எம்பிசி 525, எஸ்சி 471, எஸ்சிக்கு 431, எஸ்டிக்கு 419. இது மேபி இந்த 109 கேண்டிடேட்டும் 705 சீட் எடுத்ததுனால ஒவ்வொரு கேட்டகரியிலும் இந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் சீட் எடுத்ததுனால இந்த கட் ஆஃப் வந்து குறையறதுக்கு அகைன் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவே வந்து நம்ம அதே மாதிரி நம்ம செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ நம்ம பேஸ்ட் ஆன் திஸ் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜும் 2025 பேஸ் பண்ணி 2026 கவர்மெண்ட் காலேஜ் ப்ரெடிக்டட் கட் ஆஃப் பேஸ் பண்ணி நம்ம செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜும் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அந்த கட் ஆஃப் எல்லாம் சேஞ்ச் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 311 கேண்டிடேட் போயிருக்காங்க. அதில் லூப் பேஸ் கால்குலேட் பண்ணால் 325 கேண்டிடேட் போகிறாங்க. ஸோ நம்ம எக்ஸ்பீரியல் டேக் 325 கேண்டிடேட்ஸ். அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 516 கட் ஆஃபாக இருந்துச்சு. பட் ஒரு மார்க் வந்து 515 வில் பி கட் ஆஃப். இந்த 103 பேரில் ஒன்லி ஓசியே இருக்க மாட்டாங்க, பிசி, பிசிஎம், எம்பிசி அது தெரியும் இல்லையா, ரிசர்வேஷன் பேஸ் பண்ணி. அப்படி பார்க்கும்போது ஒரு மார்க் அதோட பெனிஃபிட் எல்லாம் இங்கே வரும். பட் ஓசிக்குன்னு பார்க்கும்போது ஒன்லி ஓசிக்குன்னு பார்க்கும்போது 515, ஆல்ரெடி 516 இந்த கட் ஆஃப் 515 மாறுது. பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 76 ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய பிசி கேண்டிடேட்ஸ் ரெண்டும் சேர்த்து கால்குலேட் பண்ணும்போது நேர போட்டு ஒரு 76 கேண்டிடேட் வராங்க. 489 கட் ஆஃப் வருது. 490 489. அப்போ இங்கே வந்து ஒரு மார்க் டிக்ரீஸ் ஆகுது. இங்கே ஒரு மார்க் வந்து கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுது. இங்கே 2 மார்க் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுது. பிசிஎம் ஆல்ரெடி 494, இப்போ 491. இப்போது
3 மார்க் வந்து செல்ஃப் ஃபினான்ஸுக்கு கட் ஆஃப் டிகிரீஸ் ஆகுது. 495லேருந்து 491 மாதிரி கட் ஆஃப். 116 கேண்டிடேட் 7.5ல எக்ஸிட் ஆயிருக்காங்க. இங்கே 96 கேண்டிடேட் ஓவராலாக ஓசி கேட்டகரி, அது பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எல்லாம் இருப்பாங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிசியில் 24 பேரும், பிசிஎம்ல 12 பேரும், எம்பிசியில் அதிகமாக 116 பேரும், எஸ்சியில் 88 பேரும், எஸ்சியில் 15 பேரும், எஸ்டியில் 6 பேரும். அதுவே லூப் பேஸ் கால்குலேட் பண்ணும்போது இங்கே 76 பேர். அந்த ஓப்பன் கேட்டகரியில் இருக்கிற கேண்டிடேட்டும் சேர்த்து வரதான் அந்த லூப் பேஸ்ட் ஆக்சுவலாக. பிசிஎம்ல அங்கே யாருமே இல்லை, 12 பேர். எம்பிசியில் 12 பேர் ஆகி 128 பேர் வந்துடுறாங்க. ஸோ அதே மாதிரி எஸ்சியில் வந்து 88 பேர், எஸ்சியில் 15 பேர், எஸ்சியில் 6 பேர். அப்போ வந்து 325 பேர் வந்து எக்ஸிட் ஆகுறாங்க இதிலிருந்து. ஸோ அப்படி இருக்கும்போது கட் ஆஃப் 516 கட் ஆஃப் 515 ஆகும். பிசிக்கு 490 489 1 மார்க் குறையுது. பிசிஎம்க்கு 494 491. ஏன் இந்த 1 மார்க் குறையுதுன்னா 76 பேர் போனாலும் அங்கே கிளஸ்டர் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா 490லையும் இருப்பாங்க, 489லையும் இருப்பாங்க. அதனால தான் கட் ஆஃப் 1 மார்க் மட்டும் குறையுது. பிசிஎம்ல 494 3 மார்க் குறைஞ்சி உங்களுக்கு 491 வரும். மொத்தம் 12 கேண்டிடேட் தான். எம்பிசிக்கு 495 கட் ஆஃப் குறைஞ்சி 491, ஆல்மோஸ்ட் 4 மார்க் டிகிரீஸ் ஆகுது செல்ஃப் ஃபினான்ஸுக்கு. 490 இருக்கிறதே ஹையஸ்ட் கட் ஆஃப் ஆஃப்டர், அதோட பிசியோட அதிகமாக இருந்தது எம்பிசி. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 491 வந்துடுது. எஸ்சிக்கு 441 இருந்த கட் ஆஃப் இப்போ 437 வந்துடுது. ஆல்மோஸ்ட் இதுக்கும் 4 மார்க் குறையுது. ஸோ எஸ்சிஏவுக்கு 404 இருந்தது, இப்போ 401. இதுலேயும் உங்களுக்கு ஒரு 3 மார்க் குறையுது. எஸ்சியில் 320, 400 மார்க் இல்லைன்னா ஒன்று தான் வரும்னு சொல்லியிருந்தேன், 322. தட்ஸ் பிகம் 390. அகைன் 2 மார்க்ஸ் வந்து இங்கே ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஆல்ரெடி செல்ஃப் ஃபினான்ஸுக்கு ஓசிக்கு 516 இருந்தது 515 ஆகும், பிசிக்கு 490 இருந்தது 489 ஆகும், பிசிஎம்க்கு 494 இருக்குது 491 ஆகும், எம்பிசிக்கு 495 இருக்குது 491 ஆகும், எஸ்சிக்கு 441 இருக்குது 437 ஆகும், எஸ்சிஏவுக்கு 404 இருக்குது 401 ஆகும், எஸ்டிக்கு 392 390 ஆகும் மாறுது. பிகாஸ் 325 கேண்டிடேட் என்ன ஆகிட்டாங்கன்னா நம்ம 7.5 ரிசர்வேஷனில் சீட் எடுத்ததுனால. ஸோ திஸ் கோயிங் டு பி த பெனிஃபிட் ஃபார் 92.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா ரேங்க் லிஸ்ட்டில் 3675 கேண்டிடேட் வந்து ஓவர்லேப் ஆகிருந்தாங்க. அதனால தான் கொஞ்சம் முன்னே ப்ரிடிக்ட் பண்ணும்போது நம்ம முன்னே எக்ஸிட்டில் என்ன பண்ணியிருந்தோம், 2025 பேஸ் பண்ணி செல்ஃப் ஃபினான்ஸ், ஆல் இண்டியா கோட்டா, பிடிஎஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருந்தோம். பட் 2026 அலாட்மெண்ட் ஆர்டர் வந்த பிறகு 7.5 ரிசர்வேஷன் எடுத்தோம். அதையும் பார்த்து நம்ம அலாட் பண்ணியிருக்கோம். இப்போ நாளைக்கு 22 அன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அதுக்கு மட்டும் 21 அன்னைக்கு நம்ம ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் வந்தோம். அதுலேயும் ஆல் இண்டியா கோட்டா போன வருஷம் 66 பேர் போயிருந்தாங்க. அதை விட அதிகமாக போயிருந்தாங்கன்னா இந்த வருஷம் அதுலேயும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் கட் ஆஃப் குறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி போன வருஷம் செல்ஃப் ஃபைனான்ஸில் வந்து 117 பேர் போயிருந்தாங்க கவர்மெண்ட் காலேஜ் எடுக்காமல். அவங்க இந்த வருஷம் அதிகமாக போயிருந்தாங்கன்னா அதுலேயும் கட் ஆஃப் குறையும். இதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய ரேங்க் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான், அலாட்மெண்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி தான் முடிவு பண்ண முடியும். இப்போதைக்கு சில கேட்டகரிக்கு 1-2 மார்க் கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு. அது பேரண்ட்ஸ் சந்தோஷமான விஷயம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்பைரோவோட மோஸ்ட் அவாய்டட் நீட் 2027 ரிப்பீட்டட் பேட்ச். ஸோ கம்மிங் ஆகஸ்ட் 24 ஃபைனல் ஃபேஸ் தான் ஃபைனல் பேட்ச். இதுக்கப்புறம் கோர்ஸ் ஆரம்பித்து நம்ம கிளாஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. இந்த பேட்ச்க்கான அட்மிஷன் 24 திங்கட்கிழமை ஆரம்பிக்குது. உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே ரேங்க் லிஸ்ட் ரவுண்ட் 1 ஆல் இண்டியா அண்ட் ஸ்டேட் கவுன்சிலிங் ரெண்டுமே வந்துடும். இந்த ரேங்க் லிஸ்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்குதா இல்லைன்னு முடிவு பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக அந்த பேட்ச் அப்ரோச் பண்ணுங்கள். இந்த பேட்சுக்கு எக்ஸ்க்ளூசிவ் 50,000 ஸ்காலர்ஷிப் இருக்குது. அப்புறம் மார்க் பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் இருக்குது. ஸோ உங்களோட இலக்கு நீட் 2027 பியூர் கவர்மெண்ட் எம்பிபிஎஸ், அதுவும் எக்ஸ்க்ளூசிவ் எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் ஆர் எம்எம்சி போன்ற காலேஜ் தான். ஸ்பைரோ இஸ் ரைட் சாய்ஸ். நானும் ஸ்பைரோவும் உங்கள் கூட நின்று, உங்கள் தோளோடு நின்று, உங்கள் குடும்பத்தோட கனவை அடுத்த வருஷம் எம்பிபிஎஸ்ங்கிறத 100% நிறைவேற்றுறதுக்கான அத்தனை முயற்சியும் எடுத்து, உங்களுக்கு ஊக்கம் கொடுத்து, உங்களுக்கு தளரும் போதெல்லாம் தட்டி கொடுத்து, சப்போர்ட் பண்ணி, எக்ஸலண்டான ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கோச்சிங் கொடுத்து, அதுவும் நல்ல மார்க்கு போனதும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை விட்டு பயாலஜி நல்லா ஸ்கோர் பண்ண சொல்கிறது எக்ஸ்க்ளூசிவ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஃபோக்கஸ் பண்ணி இந்த பேட்ச் நம்ம பண்ணுறோம். ஸோ உங்கள் அட்மிஷனுக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.